அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் லான்ச் இயர் ஃபார் G20 சேட்டலைட் அஸ் அனௌன்ஸ்டு பை இஸ்ரோ சேர்மன் டாக்டர் வி நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ G20 கண்ட்ரீஸோட ஒரு சேட்டலைட்டை இந்தியா லான்ச் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அந்த சேட்டலைட்டை வந்து எப்போக்குள்ள லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத நேத்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க இஸ்ரோவோட சேர்பர்சன். ஸோ எப்போக்குள்ள நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா 2027. சரியா? அடுத்தது, which primary act does the Indian government propose to amend to increase the foreign direct investment limit in the pension sector from 49% to 100%? ஸோ இன்சூரன்ஸ் செக்டார்ல குறிப்பா அந்த பென்ஷன் செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை 49லேருந்து 100% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆக்ட் அமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட் 2013 PFRDA ஆக்டை வந்து அமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, in which city was the foundation stone laid for India's first advanced 3D glass based semiconductor packaging unit in April 2026 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3D கிளாஸ் பேஸ்ட் செமிகண்டக்டர் பேக்கேஜிங் யூனிட் வந்து எங்க கொண்டு வர போறாங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசால கொண்டு வர போறாங்க. அடுத்தது, யானா கேவ்ஸ் விச் வாஸ் ரீசென்ட்லி டிக்ளேர்ட் அஸ் அ ஜியோ ஹெரிட்டேஜ் சைட் இஸ் லொகேட்டட் இன் கர்நாடகா. ஓகே, யானா கேவ்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகால இருக்கு. ஒரு ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டை டிக்ளேர் பண்றதுக்கான அதிகாரம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இருக்கு. லாஸ்டா, பனர்கட்டா நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பனர்கட்டா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. ஸோ இப்போ கினோ நேஷனல் பார்க், காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி ரெண்டுமே மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அங்கதான் இது வரைக்கும் சீட்டாஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ புதுசா சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு 6 சீட்டாவை பனர்கட்டா நேஷனல் பார்க் கர்நாடகாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.